ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, some 7 habits to become a successful person. ஓகே, ஸோ ஒரு 7 சின்ன சின்ன ஹேபிட்ஸ் டெய்லி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். எல்லாமே கஷ்டமான விஷயங்கள் கிடையாது. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக வரணும், கொஞ்சம் எனக்கு லாங்கிவிட்டி கொஞ்சம் கூடணும், இப்படி ரொம்ப நாள் உயிர் வாழணும், கொஞ்சம் மன ஆரோக்கியத்தோடு இருக்கணும். மன ஆரோக்கியம் இருந்தால் தான் ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும் இல்லையா? ஸோ அதுக்காக கொஞ்சம் டிப்ஸ், ரைட்டா? ரொம்ப சிம்பிள். பெரிய அந்த மெடிடேஷன் பண்ணணும், பெரிய எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போகணும் அப்படிலாம் கிடையாது. சும்மா உன்னுடைய மூச்சை கவனிக்கணும், ஒன்று செல்ஃபை அவேர் பண்ணணும், அது மாதிரி. ஓகே, சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எமோஷனல் அவேர்னஸ். எமோஷனல் அவேர்னஸ்னால் அப்பப்போ உங்கள் உணர்ச்சிகள் எப்படி இருக்குது, ரிலாக்ஸ்டு மூடாக இருக்கீங்களா, ரிலாக்ஸ்டு மூடில் இருக்கீங்களா அப்படின்னு. ஸோ இப்போ உள்ள லைஃப் வந்து மிஷன் லைஃப் இல்லையா, பரபரப்பான லைஃப். ஆஃபீஸில் போனால் அங்கே பிரச்சனை, ரோட்டில் வண்டி ஓட்டும் போது பெரிய ப்ராப்ளம், எல்லா இடத்துலையும் நம்ம கொஞ்சம் கான்சியஸாக இருக்க வேண்டியது. ஸோ எமோஷனல் அவேர்னஸ். ஸோ பொதுவாக நம்ம அப்பப்போ அந்த எல்லா வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்முடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கிறோமா, ஓகே, எதுவும் நெகட்டிவோடையே இருக்கிறோமா, ஃபுல்லாக நம்ம இதுக்கு சொல்லலை. அப்பப்போ நம்ம வந்து நம்ம எமோஷனை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோம், கவனிச்சாலே போதும், நெகட்டிவ்லாம் ஓடிடும். ஓகே, ஸோ அப்படி கவனிப்பை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நாள் போக 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 அது ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எமோஷன்ஸ். ஓகே, எமோஷன்ஸை நாளடைவில் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அப்பப்போ அதை எமோஷன் மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கும். எமோஷனல் அவேர்னஸ். அடுத்து ஃபிசிக்கல் அவேர்னஸ். ஃபிசிக்கல் அவேர்னஸ்னா பாடி. நம்ம பாடி எப்படி இருக்கு, ரிலாக்ஸ்டாக இருக்குதா, எப்பவும் இறுக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கோமா? ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து பாடி மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்பப்போ ஃபுல்லாகவே பாடியை கவனிச்சுக்கிட்டே இருக்க அப்படி சொல்லலை, அப்பப்போ அதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். எப்படி இருக்குது பாடி ஸ்டேட்டஸ், எப்படி இருக்குது, அப்படி அது மேலே ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருந்தோன்னா நாம் வந்து சிக்னஸ்லாம் அந்த அளவுக்கு வராது. ஓகே, சிக்னஸ் வந்தாலும் சீக்கிரமாக போயிடும், ஏன்னா அதை கவனிக்கிறோம்ல. ஓகே, அது அடுத்து மூணாவது லிசன் பிரீத். உங்களுடைய சுவாசத்தை கவனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ சுவாசம் எப்படி இருக்கு, நல்ல மூச்சு நல்ல ஃப்ரீயாக விட்டுக்கிட்டு இருக்கோமா, ரொம்ப அதாவது இறுக்கமான மனநிலை இருந்தால் பிரீத்திங் ரொம்ப இறுக்கமாக இருக்கும். ஸோ இந்த மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா மற்ற இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படும். ஓகே, ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் அப்போ கிடைக்கும். ஸோ மூச்சு வந்து ஃப்ரீயாக இருக்குதா, பிரீத்திங் வந்து ஃப்ரீயாக இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும், ரைட்டா? ஸோ பேசிக் கான்செப்டே ரிலாக்ஸேஷன், அமைதி, அதுதான் பொறுமை. ஓகே, ஸோ அமைதியாக இருக்கிறோமா, யூ ஷுட் ட்ரை டு பி காம் அண்ட் கம்போஸ்ட் ஆல்வேஸ். ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸசைசஸ். ஸோ லிசன் யுவர் பிரீத். அடுத்த நாலாவது கிராட்டிடியூட். எப்பவுமே ஒரு நன்றி உணர்வு உள்ள மனநிலை நமக்கு இருக்கணும், அதை நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ யார் எந்த உதவி செய்தாலும் நம்ம தேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அப்போ ஒரு மன நிறைவு வரும். ஸோ அதே போல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறதுக்கு நம்ம வந்து பழகிடணும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும், நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறோமா. இப்படி கவனிக்க அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் டெவலப் ஆகி ஸ்ட்ரென்தன் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நல்ல பழக்கம். அடுத்து அஞ்சாவது ரிலாக்ஸ்டு பர்சன். நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கிறோமா, எல்லா கண்டிஷன்லையும் ரிலாக்ஸ்டாக இருக்கிறோமா. அதாவது ஒரு பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிட்டு அப்படின்னாலும் அது முடியும் போது நம்ம கவனத்தை இங்கே கொண்டு வந்தோம், ரிலாக்ஸ்டாக இருக்கு. ஓகே, ஃபீல் ரிலாக்ஸ்ட். ஓகே, சிட் ரிலாக்ஸ்ட்.
ஸோ ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் அது வந்து அப்புறம் உட்கார ஆரம்பிச்சிடணும். உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஓகே. ஸோ அதை கொஞ்சம் கவனிக்கும் போது அந்த 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 கேரக்டர் வந்து நம்மகிட்ட வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஓகே. அந்த சுபாவத்தை வளர்த்துக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கவனிக்கணும். அடுத்து லெட் கோ. இந்த லெட் கோ மைண்ட் செட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெட் கோ மைண்ட் செட் என்ன? லெட் கோனா என்ன? நம்ம ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது, ஒரு கோபம் வருது, ஒரு சந்தேகம் வருது, தயக்கம் வருது, ஒரு பொறாமை வருது அப்படின்னா அதை லெட் கோ பண்ணும். சரி, வந்து அது பாட்டுக்கு போகுது, அது பாட்டு போகட்டு அப்படின்னு ஒரு மனநிலையில இருக்கணும். ஓகே. நம்ம ஒன்றும் சேர்ந்தா அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தா போதும். ஸோ அந்த மைண்ட் செட் வேணும். லெட் கோ. லெட் கோ மோட்டிவேஷன் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்ததுன்னா அதை லெட் கோ பண்ணணும். ரைட்டா? ஸோ அதுக்கு பின்னாடி போயிடக்கூடாது. இந்த மைண்ட் வாய்ஸ் வந்துச்சுன்னா, நெகட்டிவ் மைண்ட் வாய்ஸ் அதுக்கு பின்னாடி அப்படியே டெவலப் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதை லெட் கோ பண்ணிடணும். ஸோ வருதா, ரைட்டு, போட்டு அது போகட்டு, வந்தது போகட்டு அப்படின்னு நினைச்சிட்டு லெட் கோ மோட்டிவேஷன், லெட் கோ மைண்ட் செட். ஓகே. அப்புறம் கடைசியா ஸ்மால் எக்ஸசைசஸ். பெரிய பெரிய எக்ஸசைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்ய சொல்லல. அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்போ நேரம் கிடைக்கும் போது அல்லது ஒரு டைம் செட் பண்ணிடணும். அதில் ஸ்மால் எக்ஸசைசஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் உட்காந்து எழுதிருக்கிறது, அதை ஒரு 12 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்புறம் 13, 14, 15. ஸோ அப்படி டெய்லி அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து நாளடைவில் நல்லா டெவலப் ஆகிடும். ஓகே. ஸ்மால் எக்ஸசைஸ். ஸோ ரீகலெக்ட் பண்ணுங்க. எமோஷனல் அவேர்னஸ், ஃபிசிக்கல் அவேர்னஸ், லிசனிங், பிரீத், gratitude, relaxed sitting. Okay. So relaxed person. Next, let go. Then small exercises. That's all. ஸோ இந்த ஒரு 7 ஹேபிட்ஸை நம்ம டெய்லி அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அது நாள் போக போக அது வந்து நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கும். மென்டல் ஹெல்த் என்ஹான்ஸ் ஆகும், ஃபிசிக்கல் ஹெல்த்தும் என்ஹான்ஸ் ஆகும். ஓகே. ஸோ அப்புறம் நம்ம மைண்ட் செட்டு ஒரு நல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டேஜுக்கு வரும். ஓகே. எது நினைச்சாலும் நடக்கும் உங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வந்து டெவலப் ஆயிரும். ஓகே. ஸோ இதை டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ இதோட அந்த பதிவை முடிச்சுக்கிடுவோம். ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ். நன்றி.